தானாவதி பிள்ளை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மந்திரி தான் தானாவதி பிள்ளை. இந்த தானாவதி பிள்ளை வந்து ஒரு பெரிய ஆளு. அதாவது சொல்லப்போனா வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல அவர் வேற மாரி சித்தரிச்சிருப்பாங்க. அவர் வந்து ஸ்ரீவைகுண்டத்தை இருந்தா கொள்ளையடித்தார் அந்த மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், தானாவதி பிள்ளை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்காக உயிர் நீத்தவர். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இங்கருந்து தப்பிச்சு போகுறாரு. தப்பிச்சு போகும்போது வெள்ளையர்கள் அவங்கள துரத்துறாங்க. அந்த நேரத்துல அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய உடைகளை எடுத்து இவர் போட்டுக்கிட்டு, அவர வேறு உடை எடுத்து அவர அனுப்பி விட்டுட்டு, இவரு அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் உடையிலேயே திரும்பி வருவாரு. அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா, நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துல வரும்போது, தானாவதி பிள்ளைய வந்து ஆங்கிலேயர் அரசு பிடிச்சிரும். பிடிச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் தான்னு பார்த்தா, அங்க தானாவதி பிள்ளை இருப்பார். இருந்தாலும் கோபம் கொண்ட அரசு, அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய தலையை துண்டிச்சு கொலை பண்ணிரும். அத கொலை பண்றதோடு மட்டும் அது விடாது. இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எட்டயாபுரத்துல இருக்கிற எட்டீஸ்வரர் ஆலயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தகடு வந்து கல்லுல பதித்திருப்பார்கள். அந்த தகடு என்ன தகடு அப்படின்னா, நாங்க தானாவதி பிள்ளைய வந்து கொலை செய்துட்டோம். இதே மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு எதிர்ப்பா எங்கேயாவது வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களையும் நாங்கள் இந்த மாரி தண்டனை தருவோம் அப்படின்னு சொல்லி, அந்த அழகான செப்பு தகடுல அழகா அத எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம அந்த எட்டயபுரம் ராஜா கோயிலுக்கு போனீங்கன்னா, எட்டயாபுரத்துல இருக்கக்கூடிய கோயில்ல அது ஒரு தூண் இருக்கும். அந்த தூண்ல அந்த இத பார்க்கலாம். இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல நெறைய பயம் காட்டுனாங்க. அதாவது மக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பா எது பண்ணாலும் சரி, அவங்கள உடனே அங்கேயே அவங்கள வந்து கொலை செஞ்சாங்க. இதனால மக்கள்லாம் நடுங்கினாங்க. ஆனாலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும். அது எதற்கும் பயப்படாமல் கடைசியில வந்து அவர் தூக்கு மேடைக்கு போகும்போது, தூக்கு மேடை பஞ்சுமெத்தை அப்படின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமா போயிருப்பாரு. கைத்தாறுல தூக்குல தொங்கியிருப்பாரு. காலங்கள் கடந்தாலும் கூட இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனும் வரலாறு தான். மந்திரியாக இருந்த தானாவதி பிள்ளையும் இன்னைக்கு பெரிய வரலாறு தான். அவருடைய சுவடுகள் எல்லாம் நீங்க எட்டயபுரத்திலயும், அதே நேரத்துல நாகலாபுரத்திலயும் இருக்கிறத வந்து இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். இதே மாரி தானாவதி பிள்ளையுடைய சுவடுகள் நெறைய வேற யார எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா, அத நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க. முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.